வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சினி 360. இன்னைக்கு தெலுங்குல ரிலீஸ் ஆன டாப் 4 கிரைம் த்ரில்லர் மூவிஸ் தான் பார்க்க போறோம். எல்லா படமுமே தமிழ் டப்பிங்ல இருக்கு. எல்லாமே ரீசெண்டா வந்த தரமான படம். நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம முதல்ல பார்க்க போற படம் 11. படம் 2025 தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஹீரோவா நவீன் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட பிளாட்டை பாத்தீங்கன்னா சென்னையில பேங்க் ராபரிஸும் போதை மருந்து சப்ளையும் பண்றதும் அதிகமா நடந்துட்டு வருது. ஹீரோ இதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாரு. இன்னொரு பக்கம் தொடர்ந்து கொலைங்க நடந்துட்டு வருது. இதுல குற்றவாளியை கண்டுபிடிக்க ஒரு ஹையர் அபிஷியல் அண்ட் டீம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ கேஸ் ஸ்டார்ட் பண்ணதும் இன்னும் நிறைய கொலை பண்ணது ஸ்டார்ட் பண்றான் அந்த கொலைகாரன். கொலை பண்ண டெட் பாடிஸ் யாராலையுமே ஐடென்டிஃபை பண்ணிடவே கூடாதுன்ட்டு அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே எரிச்சிடறான். ஒரு வழியா ஹீரோக்கு ஒரு தடயம் கிடைக்கும். இதுக்கு பிறகு ஹீரோ அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதா மீதி கதை. கிரைம் த்ரில்லரான இந்த படத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு நம்மள சீட் எஜ்ஜுக்கே கொண்டு வந்துருவாங்க. படத்துல வர பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே திகிலா இருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க படம் பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்ல இருக்கு. தமிழ்லையும் மூவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 7.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ராட்சசன் பிடிச்சிருந்தா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நாம ரெண்டாவதா பார்க்க போற படம் பிளைண்ட் ஸ்பாட். 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தோட பிளாட்டை பார்க்கலாம். படத்துல ஜெயராம்ட்டு ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு. ஹைதராபாத்ல இருக்கிற இவருக்கு திவ்யான ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அப்பப்போ சண்டை போட்டுட்டே வராங்க. ஒரு நாள் ரெண்டு பேருக்கும் வழக்கமா சண்டை போடுறாங்க. இந்த சண்டைக்கு பிறகு திவ்யா போயிட்டு சூசைடும் பண்ணிடுறாங்க. வீட்டு வேலை பார்த்துட்டு வந்த மேடு பார்க்கும்போது திவ்யா இறந்து போயிருக்காங்க. அலறி அடிச்சுக்கிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க அந்த மேடு. உடனே போலீஸ் ஆஃபீஸர் நவீன் ஸ்பாட்டுக்கு விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு இது சூசைட் இல்ல மர்டரா இருக்கலாம்ட்டு சந்தேகப்படுறாரு. கடைசியில இது கொலைதானா, அப்படி கொலையா இருந்தா யாரு பண்ணி இருப்பாங்க அப்படின்ட்டு ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. வழக்கமான கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி தான். ஆனா படத்துல இருக்காங்கல்ல அந்த கப்பலை வச்சு செம்மையான ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஒட்டு மொத்த கதையுமே அந்த சீன்ல இருந்து விறுவிறுப்பா போகும். படம் டீசெண்டா ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நம்மளே சீன்ஸை ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஹீரோவா நடிச்சிருக்கிற நவீன் போலீஸ் கெட்டப்ல ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. இவரை தவிர படத்துல நடிச்சவங்க எல்லாருமே டீசெண்டா நடிச்சிருக்காங்க. இந்த படம் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 5.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நம்ம முன்னதா பார்க்க போற படம் சிம்பா. இந்த படம் 2024 ரிலீஸ் ஆகியிருக்கு. படத்துல ஜெகபதி பாபு, அனுஷா முக்கியமான ரோல்ல பிளே பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட பிளாட்டை பொறுத்த வரைக்கும் படத்துல ஒரு நேர்மையான டீச்சர் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல 2 காலும் போயிடுது. இதனால இவங்க தான் ஹஸ்பண்டை டேக் கேர் பண்ணிட்டு வராங்க. ஒரு நாள் திடீர்னு இவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சரை கொலை பண்ணிடுறாங்க. இந்த கேஸை பத்தி விசாரிக்க வந்த ஒரு பத்திரிகையாளர் வராரு. இவரும் அந்த டீச்சர் கூட சேர்ந்து இன்னொரு கொலை பண்ணிடுறாங்க. இவங்க கூடவே இன்னொரு டாக்டர் இந்த கேங்ல ஜாயின் பண்றாங்க. கடைசியில 3 பேர் சேர்ந்து இன்னொரு கொலையும் பண்றாங்க. இவங்க 3 பேருக்கும் என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி கொலை பண்றாங்க, இதுல ஹீரோவுக்கு என்ன தொடர்பு அப்படின்ட்டு சொல்றதுதான் படத்தோட கதை. கிரைம் த்ரில்லரான இந்த படம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வேகமா போகும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுது. 3 பேரும் எதுக்காக கொலை பண்றாங்கன்ட்டு ரிவீல் பண்ண ட்விஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிரைம் வீடியோல தமிழ் டப்லயே இருக்கு. IMDbல 10க்கு 5.7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நம்ம ஃபைனலா பார்க்க போற படம் குபேரா. 2025 ரிலீஸ் ஆகியிருக்கு. தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா மதன டாப் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளாட்டை பார்த்தோம்னா படத்துல ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு. கவர்மெண்ட்டே கைக்குள்ள போட்டு நினைச்ச வேலையை நினைச்ச நேரத்துல பண்ணிட்டு வராரு. 15 வருஷத்துக்கு தேவையான கச்சா எண்ணெய் கிணறு ஒன்று இந்தியாவில் இருக்கிற நியூஸ் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியே இந்த பணக்காரனான வில்லனுக்கு தெரிய வருது. இதுக்காக மினிஸ்டர் கிட்ட ஒரு டீல் பேசுறாரு. அப்படி இந்த டீல் நடந்தா இதுல நிறைய ப்ராஃபிட் வரும்னு சொல்லி மினிஸ்டரை கவர் பண்ணிடுறாரு. இந்த டீலை பண்றதுக்கு பல வருஷமா செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்த CBI ஒருத்தர் கிட்ட ஹெல்ப் கேட்டு போறாரு. அந்த CBI ஆரம்பத்துல வேண்டாம்னு சொன்னாலும் பிறகு ஒத்துக்கிறாரு. அந்த டீலை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க இந்தியாவில இருந்து 4 பிச்சைக்காரங்களை கூப்பிடுறாங்க. அது என்ன டீல், எதுக்காக பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு போனாங்கன்னு இதன் பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கிரைம் த்ரில்லரான இந்த படம் நியூ ரிலீஸ்னால OTTல இன்னும் வரல. படத்துல வர கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் தமிழ்லையும் ரிலீஸ் ஆகியிருக்கு. IMDbல 7.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த படம் இந்த நாளில் ஃபேவரட்ன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.